நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா நினச்சிங்கன்னா ஒரு அதனால் சார் ரெடி சார். சரி கேரக்டராக அப்படின்னு சொன்னால் கேரக்டர் மாறி வந்துருக்கு. நைஸ், வெரி நைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீச்சர் இருக்குது. பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பசங்க உட்காந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்தால் வந்து முன்னாடி அப்படி படிக்க உட்காருங்க. எழுதுதான் காசு. இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியான கொஞ்சம் சாங்க ரைட்டாக இந்த கையில் கொஞ்சம் போடுவாங்க. அப்படியே கை கூட போடுங்க. உங்களுக்கு சார் உங்களுக்கு வந்து இந்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆன்சர் எடுக்க போகிறோம் ஃபுல்லாக. அப்போ நம்ம வந்து நம்ம அந்த வயலில் வந்து நேரம் பண்ண முடியும். ஓகே சார். ஸோ அதனால் நீங்கள் ஆஃப் தான் எடுக்க போகிறீங்க. ஓகே 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 சார். இப்போ வந்து நேரம் அந்த ரைட்டை பாருங்க. இப்போது அந்த இப்போ உங்கள் கையில் ஏதாவது ஊசியில் குத்துனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு இது இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டிங் நீங்கள் சுமக்கிறத அப்படின்னு கற்றுக்கணும். அது மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுங்க. ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே. அப்படியே 2 மாதம் கட் சொல்கிற வரைக்கும் கட் பண்ணுங்க. டேரக்ட் வரையும் சொல்லியிருக்காரு. அப்போ தான் அட்வான்ஸும் பேமெண்ட்டும் வாங்க முடியும். பண்ணாக்கா 10 நிமிஷத்துல பலன்னு ரெடி ஆயிடணும். அப்பதான் பேமெண்ட்டை அட்வான்ஸா வாங்க முடியும். ஆமா. என்னாச்சு இவளுக்கு? டைரக்டர் இவளுக்கும் பிடிச்சி போச்சா? செத்தான் டைரக்டர். 2 பேரும் பிழிஞ்சு எடுக்க போறாங்க. இதை எடுத்துட்டு போய் செட் பண்ணி வை. அவ்வளவுதானா? இன்னும் இருக்கு, நான் ஆர்டர் பண்ணிருக்கேன். முதல்ல இதை எடுத்து போய் செட் பண்ணு. என்ன அப்படியே உட்காந்துட்ட? நீ தானே சொன்னேன் ஆர்டர் பண்ணாதான் வரும் சொல்லிட்டு. வீணா வீணா டைரக்ட் வர்றாரா பாரு. ஹாய் சார். என்ன பாக்குற? அப்படி கூட்டிட்டு வா போ. நீங்க கூட பாக்குறதுக்கு தெலுங்கு ஹீரோ மாதிரி தான் சார் இருக்கீங்க. சரிங்க சார். என்ன பாக்குற? சாப்பாடு போய் உட்கார் போ. என்ன ஒரு என்ன ஆச்சுங்க? நான் வந்து வரும்போது
மிக்ஸி கீரு எல்லாம் வச்சுருக்கீங்க. என்ன வேணாம் இதுல என்ன இருக்கு சார்? இது அடிச்சா போச்சு. லிஸ்ட்டு என்னப்பா நீங்கள் காசு பார்க்குறீங்களா? சாப்பிட்டா போச்சு. என்ன பாக்குற? ஊத்து. போய் 2 ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வா. என்னதான் இருந்தாலும் அவங்க நடத்திருக்க கூடாது. கட்டின பண்ணாட்டி கை நீட்டி அடிக்கிறோம் போகிறோம். அதை நான் ஒத்துக்கிறேன். அவன் என் பிள்ளையா இருந்தாலும் அவன் செஞ்சது சரின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்க முகத்துக்காக பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்த கோபத்துக்கு கத்தியை எடுத்து மகுந்துட்டு வந்திருப்பேன். அவன் மேல உள்ள கோபம் இன்னும் தீரலையா? எனக்கு பொண்ணு இல்லை, அதான் என் பேத்தி. உங்களுக்கு தெரியாதா? அவ ஹாஸ்டல்ல தானே தங்கி படிக்கிறா. நீ கூப்பிட்டு போயிட்டு தான் சொன்னாங்களே, அதான் அவன் சொன்னான். அது அப்பட போல தானே இருக்கும். 2 நாள் இருந்தது, போர் அடிக்கல, ஹாஸ்டல்லே திரும்பி போயிடுச்சு. அவ அப்பா மாதிரி ஜாலியா இருப்பாள். அவன் அப்பா மாதிரி விளையாட்டுத்தனமா ஜாலியா இருப்பான்னு சொல்ல வந்தேன். அவளாம் அப்புறம் மாதிரியே கெட்டு குட்டிச்சவரா போக போற. ஏன்? அதான் அவளை சினிமாவில் நடிக்க போறேன்னு மொத்த காலில் நிக்கிறாள. அதெல்லாம் தூக்கி போடு. இப்ப ஏன் அங்க விட்டுட்டு இங்க வந்து இப்படி அலங்கோலமா கிடக்குற? அப்படி ஒரு மனுஷன்கிட்ட இருக்கிறத விட இப்படி அலங்கோலமா இருக்கிறதே மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நீ நிம்மதியா இருக்கியா நிம்மதியா இருக்கியான்னு எனக்கு தெரியல. நீ மறுபடியும் வாரியமா நடந்துட்டு என் மகன் மாதிரி நடந்துருக்கு. இருக்கிறது என் குடும்பத்தையே முதல்ல தள்ளிட்டு வந்தாரு. எனக்கு போய் இப்படி ஒரு துரோகம் பண்றாரு. அழகுமா நீ எதுக்குமா அழணும்? நீ எதுக்கு அழணும்? வீட்டுக்கு போப்போ. அவரு அவங்களை குடிச்சிட்டு கும்பாலம் போட்டு நான் வீடியோவே பார்த்தேன். அப்படியா? என்ன வீடியோ இருந்தாட்டு? அந்த வீடியோவை என் வீட்டில் யாராவது பார்த்துட போறாங்கன்னு டெலிட் பண்ணிட்டேன். 2 நாட்கள்